சொந்தமா இருக்க உனக்கு ஒரு வீடு இல்ல, சொந்தமா ஒரு கைப்பிடி மண் இல்ல. உன் பையனை படிக்க வச்ச நீ பெரிய இவனா நீ? ஆனா நான் அப்படி இல்ல. எனக்கு கண்ணு கேட்டுன தூரம் எவ்வளவோ இடம் இருக்கு, எத்தனையோ வீடு இருக்கு, தோட்டம் தரவு அப்படின்னு இருக்கு. உன் வீட்டுல சிமெண்ட் பூசல கூட உனக்கு வக்கு இல்ல. மச்சி வீடு சம்பந்தம் கேக்குதா உனக்கு? உன் பையன் என் பொண்ணு கூட சுத்துறானா? சொல்லி வச்சிரு, என் பொண்ணு படுக்கிறது பட்டுல, உன் பையன் படுக்கிறது பாயில, அதுவும் கந்த பாயில. இனிமே என் பொண்ணு கூட உன் பையன் சுத்துறத நான் பார்த்தேன். கைய கால வெட்டிடுவேன். சொல்லி வச்சிரு, ஜாக்கிரதை. கண்டவனோட ஊர் சுத்தி இருக்கான். இனிமே கடன் தெருவு காலேஜ் நான் அனுப்ப ஒன்னா தொலைச்சு வேண்டி போடி அண்ணா கசிக்கிட்டு இருக்கிறேன். மூஞ்சி மோரே பாரு, ஒன்னா வளர்க்குற பொண்ணு உழைச்சிருவான். अंबिकापतये उमापतये पशुपतये नमो नमः। ॐ नमो हिरण्यवाहवे हिरण्यवर्णाय हिरण्यरूपाय हिरण्यपतये अंबिकापतये उमापतये पशुपतये। மா, நீ பண்றதெல்லாம் பார்த்தா ஏதோ பயமா இருக்குமா? டேய், உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு நல்ல படிப்பை கொடுத்துட்டேன். அதே மாதிரி உனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுத்துட்டேன்னா என் கடமை தீந்துருண்டா. நல்லவங்க எங்க வாழ்ந்தா என்னன்னு தாண்டா நினைச்சேன். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வீடும் மனையும் சொந்தமா வேணுங்கறத இப்பதான்டா புரிஞ்சுக்கிட்டேன். மா, அவன் எனக்கு வேணாம்மா. அவன் பேசினா பேசிட்டு போறான். ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் வித்தான் படிக்க வச்ச, இப்ப நகையை வைக்கணுமா? நான் சம்பாதிச்சு வாங்கிக்கிறேமா. டேய், அது என் கடமைடா. நான் மனம் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நல்ல இடமா டிடிசிபி அப்ரூவலா பார்த்து வாங்குங்க. அதை நான் வர்ற வழியில தான் பார்த்தேன். ஒரே ஒரு வாட்டி தான் அதை நான் படிச்சேன். அப்படியே மனசை பதிஞ்சிருச்சு. அப்படிங்களா? ட்ரீம் ஹோம் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் எக்ஸிகியூட்டிவ் அவென்யூ. சரிங்க. நீங்க இப்ப சாமி கிட்ட வேண்டுனீங்களே, அத்தனையும் அங்கதான் இருக்குது. காத்து வசதி, டிடிசிபி அப்ரூவல், நல்ல குடிதண்ணீர் வசதி, நல்லா படிச்சவங்க சுத்தி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் எக்ஸிகியூட்டிவ் அவென்யூல உங்களுக்காக ரெடியா காத்துக்கிட்டு இருக்குது. உடனே போறீங்க, புக் பண்றீங்க. இது எங்க இருக்கு சாமி? அம்மா, நடுப்பள்ளி ரோட்லம்மா. அதாவது மேல்மருவத்தூருக்கும் அச்சரப்பாக்கத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி நடுப்பள்ளி ரோட்ல 2-2.5 கிலோமீட்டர் போனோம்னா வலது கை பக்கத்துல இந்த எக்ஸிகியூட்டிவ் அவென்யூ இருக்குது. நீங்க அங்க மனை வாங்குனீங்கன்னா உங்க மனையை சுத்தியும் கோயில் தான். மேக்க பார்த்தீங்கன்னா மலமாதா கோயில், வடக்க பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் கோயில், அப்படியே கிழக்க பார்த்தீங்கன்னா நடுப்பள்ளி கோயில். சுத்தியும் கோயில் தான். அவ்வளவு புண்ணியம். அந்த இடம் எங்க சொன்னீங்க? மேல்மருவத்தூர். அந்த கோயில் உலகம் அறிஞ்ச கோயில். அதே மாதிரி மலை மாதா கோயில், அங்கேயும் நான் போயிருக்கேன். அப்புறம் இன்னொன்னு நடுப்பழனி கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு மத்தியில ஒரு அருமையான இடமா? டிடிசிபி அப்ரூவலோடவா? என்ன பேர் சொன்னீங்க? ட்ரீம் ஹோம் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் எக்ஸிகியூட்டிவ் அவென்யூ. அருமையான இடம் தான் சாமி. டேய், நாம என்ன ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி சொல்றாரு சாமி. நாம நினைச்ச மாதிரி எல்லா சௌகரியமும் இருக்கிற மனையா இருக்கே. என்ன பேர் சொன்னீங்க சாமி? ட்ரீம் ஹோம் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் எக்ஸிகியூட்டிவ் அவென்யூ. போன் நம்பர் கூட 4444888889. போய் பாத்துட்டு வந்துடலாம்டா. ரொம்ப நன்றி சாமி. உடனே போறீங்க, புக் பண்றீங்க. என்ன பேர் சொன்னீங்க? ட்ரீம் ஹோம் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ்
எக்ஸிகியூட்டிவ் அவென்யூ. சரிங்க சாமி. விடாதீங்க, உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னைக்கு சில லட்சம், நாளைக்கு பல கோடி. கிளம்புங்க. வாடா போய் பார்க்கலாம். ட்ரீம் ஹோம்ஸின் எக்ஸிகியூட்டிவ் அவென்யூ உங்களை அன்போடு வரவேற்கிறது. அமைதியான சாலைக்கு அருகில் அழகாக அமைந்துள்ளது எமது ட்ரீம் ஹோம்ஸின் எக்ஸிகியூட்டிவ் அவென்யூ. இந்த ரோட் ஸ்ட்ரெயிட்டா போனா ஈசிஆர்ல போய் ஜாயிண்ட் ஆகுங்க. அதுவே இந்த ரோட் ஸ்ட்ரெயிட்டா போனா அச்சரப்பாக்கத்துல NH ரோட்ல போய் ஜாயிண்ட் ஆகுங்க. இது இங்க இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான். உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயத்த சொல்லட்டுமா? இது DTCP அப்ரூவ்ட். ட்ரீம் ஹோம்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸின் எக்ஸிகியூட்டிவ் அவென்யூல என்னென்ன வசதிகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கல்ல? இதோ நான் உங்ககிட்ட சொல்றேன். நம்ம மேல்மருவத்தூர்ல மிக பெரிய மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கு. இங்க மனை வாங்கி நீங்க வீடு கட்டினீங்கன்னா உங்க குழந்தைங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. இங்க இருந்து அவங்க போயிட்டு திரும்பி வரதுக்கான வசதிகள் எல்லாமே இங்க இருக்குங்க. ஏன்னா இங்க பஸ் வசதி கூட இருக்கு. சோ மறக்காம ட்ரீம் ஹோம்ஸின் எக்ஸிகியூட்டிவ் அவென்யூல உங்க மனையை புக் பண்ணுங்க. மா, அந்த அங்கிள் சொன்ன மாதிரி இங்கிருந்து மலைமாதா கோயில் கண்ணுக்கு தெரியுது. ஆமாண்டா. நடுப்பழனி 3 கிலோமீட்டர். சென்னைக்கு 1 ஹவர்ல போயிடலாம். கரெக்ட் இந்த தான். இடம் நல்லா இருக்குமா? எல்லாம் சரிதான்டா, எல்லா சௌகரியமும் இருக்கு. ஆனா விலை நமக்கு சாதகமா இருக்கணுமே. ஆமா. வணக்கம்மா. வணக்கம் அம்மா. நாங்க இங்க மனை வாங்கலான்னு வந்திருக்கோம். விலையெல்லாம் எப்படிமா? நாங்க வாங்குற மாதிரி இருக்கு? தாராளமா வாங்கலாம். நீங்க மட்டும் இல்லங்க, எல்லாருமே வாங்கலாம். எங்க எக்ஸிகியூட்டிவ் அவென்யூ சர்வீஸ் மோட்டிவோட தாங்க இந்த பிளாட்டை வித்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இங்க இருந்து ரொம்ப பக்கத்துல NH ரோடு இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கு. அதனாலயே எல்லாரும் வந்து புக் பண்ணிடுறாங்க. சோ நீங்க உடனே உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க. அப்புறம் மிஸ் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படக்கூடாது. சரிமா. இங்க கிரவுண்ட் என்னமா விலை போகுது? அதிகமா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க நிக்கிற இடம் 1 ஸ்கொயர் ஃபீட் 225 தாங்க. சரிமா. இங்க நீங்க வீடு கட்டலாம், அது மட்டும் தாங்க பண்ண முடியும். ஆனா ஃப்ரண்டேஜ்ல 250 கொடுத்து 1 ஸ்கொயர் ஃபீட் வாங்குனீங்கன்னா அதுல நீங்க கடையும் கட்டலாம், வீடும் கட்டலாம், நிறைய வசதிகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், இது DTCP அப்ரூவ்ட். சொன்னாங்கம்மா. டேய், நம்ம நினைச்ச மாதிரியே விலையும் ரொம்ப கம்மியா இருக்குடா. இதே இடத்துல, அதுவும் முன் வரிசையில உனக்கு 1 கிரவுண்ட் இடம் வாங்கி ஒரு அழகான வீடு கட்டி நம்மள கேவலமா பேசினான் பாரு, அவன் மூஞ்சில கரிய பூசுறண்டா. ஆமாமா. தம்பி, அட பாப்பா, நான் வந்து 4-5 நாள் ஆச்சு. அப்படியே அந்த கோயில் குளம்னு சுத்திக்கிட்டு டைம் போனதே தெரியல. ஆமா, வர்ற வழியில ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வேலை செய்வானே சிவராமன். ஆமா, அந்த சிவராமனை தான் பார்த்தேன். அவன் சொன்னா உன் பொண்ணு பேர்ல ஒரு வீட்டு மனையை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களாமே. என் பொண்ணு பேரு எனக்கு தெரியாமையா?
அதான்ப்பா உன் பொண்ணு யாரோ ஒரு பையன் கூட அப்படியே அரசல் புருசலா பழகுன்னு ஊர்ல பேசிக்கிறாங்களா? அந்த பையனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து உன் பொண்ணு பேர்ல ஒரு வீட்டு மனை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு அவன் தான் விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். என் பொண்ணு பேர்ல அவன் எப்படி நல்லா வாங்கலாம்? உன சொல்லிட்டு வந்திருக்கேன். அதை யாரு செஞ்சான்னா சும்மா விடக்கூடாது. நீங்க சும்மா இருங்க மாமா. தண்ணி சாப்பிடுங்க. வீட்ல அக்கா சௌக்கியமா இருக்காங்கம்மா? மாமா இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க. சொல்லு. ஊர்ல அவ்வளவு பேர்கிட்டயும் சொத்து இருக்கு, தோட்டம் இருக்கு, துறவு இருக்குங்கிறாரு. சரி. என் பேர்ல ஒரு சென்டாவது எழுதி வச்சிருக்காரா? இல்ல என் பொண்ணு பேர்லயாவது எழுதி வச்சிருக்காரா? ரேஷன் கார்டுல மட்டும்தான் எங்க பேர் இருக்கு. பரவாயில்ல. இதையெல்லாம் பாக்கும்போது அந்த பையன் வாங்கின வீட்டு மனையை கூட என் பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பொண்ணை இப்படி பாத்துக்கிறவன் கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு கவனிச்சுக்குவான்? ஜோரா பாத்துக்குவான். சும்மா முறைக்காதீங்க. உங்களை விட அவன் ரொம்ப நல்லவனா இருக்கான். ட்ரீம் ஹோம் ப்ராப்பர்ட்டி டெவலப்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அவென்யூ சொன்னீங்க. ட்ரீம் ஹோம் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அவென்யூ அப்படின்னு பேரு. அது எங்க இருக்கு? மேல்மருவத்தூர்ல இருந்து அச்சரப்பாக்கம் போறதுக்கும் முன்னாடி மலமாதா கோயில், அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஆர்ச். இந்த ஆர்ச் வந்து நேரா நடுப்பழனி கோயிலுக்கு போகுது. ஆர்ச்ல இருந்து 2-2.5 கிலோமீட்டர் போனோம்னா வலது கை பக்கத்துல இருக்குது. அவன் இன்னைக்கு வந்து அந்த இடத்த வாங்கி விட்டான். இன்னொரு 3 வருஷத்துல அது எப்படி ஒரு 5 கோடி கோடீஸ்வரன் ஆயிட்டான். ஆமா, நீ லட்சாதிபதி தான். என் பொண்ணு பேர்ல அவன் எப்படி நல்லா வாங்கலாம்? என்ன பேச்சு பேசுற? என்ன அற்புதமா இடத்த வாங்கியிருக்கான் அவன். சுத்தி நாகரிகம் உள்ள மக்கள், கோயில், குளம் எல்லாம் பக்கத்துல இருக்குது. அந்த பக்கம் போனா மேல்மருவத்தூர் கோயில், மலைமேல போனா மாதா கோயில், இப்படி வந்தீங்கன்னா நடுப்பள்ளி ஆண்டவர் கோயில். இந்த இடத்துக்கு எல்லாம் குறைச்சா? ட்ரீம் ஹோம்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் இன் எக்ஸிகியூட்டிவ் அவென்யூல ஃப்ரண்டேஜ் பிளாட் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா இது மில்லினியம் ஆஃபர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 250K தராங்க. ஃப்ரண்டேஜ் வாங்குறதுல என்னென்ன அட்வான்டேஜ்னு பாக்குறீங்களா? நீங்க ஷாப்ஸ் கட்டலாம், அந்த பிசினஸ் நீ டெவலப் பண்ணலாம். இன்னும் உள்ள போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 225க்கு தாங்க தராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது DTCP அப்ரூவ்ட். ஹாலிடேஸ்க்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்ன்றதுக்காக நீங்க வெளியூருக்கு போவீங்க. ஆனா அந்த மாதிரி வெளியூருக்கு போய் வீண் செலவு இருக்க கூடாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். நம்ம எக்ஸிகியூட்டிவ் அவென்யூ சுத்தி நிறைய பெரிய கோயில் இருக்குங்க. சுத்தி பார்க்க வேண்டிய இடமும் இருக்கு. சோ கவலையே பட வேணாம். எக்ஸிகியூட்டிவ் அவென்யூக்கு வாங்க, ஒரு பிளாட்டை புக் பண்ணுங்க, வீட கட்டுங்க. இங்க இருந்து ஏகப்பட்ட கோயில் இருக்கு, அது எல்லாத்தையும் சுத்தி பாருங்க. உங்க ஹாலிடேஸ என்ஜாய் பண்ணுங்க. இங்க வந்தீங்கன்னா நீங்க நிம்மதியாவும் இருக்கலாம். உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், மனசு சரியில்லைன்னா கோயிலுக்கு போவோம். ஆனா உங்க எதிர்கால வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா எங்க போவீங்க? அதுக்கு நான் வழி சொல்றேன். நம்ம ட்ரீம் ஹோம்ஸின் எக்ஸிகியூட்டிவ் அவென்யூக்கு வாங்க, ஒரு பிளாட்டை புக் பண்ணுங்க, உங்க எதிர்கால வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிங்க. ட்ரீம் ஹோம்ஸின் எக்ஸிகியூட்டிவ் அவென்யூ சென்னையில இருந்து எக்ஸாக்டா 1 ஹவர்ங்க.
மேல்மருவத்தூர்ல இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ். அச்சரப்பாக்கம் ரோட்ல அதுக்கு முன்னாடியே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நடு பழனி கோயில் ரோடு இருக்குங்க. அந்த ரோட்ல தான் ரைட் ஹேண்ட் சைடுல தான் நம்ம ட்ரீம் ஹோம்ஸின் எக்ஸிகியூட்டிவ் அவென்யூ அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தர நம்ம எக்ஸிகியூட்டிவ் அவென்யூட பிளாட்டோட ரேட் என்னன்னு தெரியுமா? நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 225 ரூபாயில இருந்து 250 ரூபாய் வரைக்கும் இருக்குங்க. அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட் 2,70,000 இருந்து 3 லட்சம் வரைக்கும் இருக்குங்க. சோ உடனே எக்ஸிகியூட்டிவ் அவென்யூக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க, லைஃப என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப தூரமா இருக்குமோ நினைச்சேன். ஆனா இல்ல, 1 hourல நாங்க சென்னையில இருந்து இங்க வந்துட்டோம். அண்ட் ரொம்ப நியர்பை மேல்மருவத்துல இருந்து பக்கத்துல